இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் குக்கரில் விசிலே வரலைங்க. விசில் பைப் மாற்றியாச்சு, கேஸ்கட் மாற்றியாச்சு, அப்புறமே பார்த்திங்கன்னா சேஃப்டி வால்வு மாற்றியாச்சு, ஏங்க கைப்பிடி கூட மாற்றியாச்சு, இன்னும் விசில் வரல. அப்போ என்ன பண்ணுறது? ஒரே வழி குக்கர் மாற்றலான்னு நீங்கள் மாற்றிடுவீங்க. அது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி வால்வு இப்போது ஹோல்ஸ் ஆகி உங்களுக்கு இது ப்ரெஷரில் டேமேஜ் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் பைப்பில் இருக்கிற இந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயர் பிரேக் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு காற்று சரியாக வரல விசில் வரலாங்கும்போது அது செக் பண்ணலாம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஓவர்லோடு ப்ரெஷர் ஆனிச்சுன்னா பாருங்கள், இந்த லப்பர் ஒதுங்கி இந்த ஹோல் வழியாக ப்ரெஷர் வெளியே வருங்க. விசில் சரியில்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். அதாவது விசில் சரியில்லைனா சேஃப்டி வால் இப்போ கழட்டம் பார்த்திங்கன்னா அந்த வால்வு போகும். அடுத்தது அந்த வால்வு ஸ்ட்ராங்காக இருந்து போகலைன்னா உங்களுக்கு அந்த கேஸ்கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுங்கி அந்த ப்ரெஷர் வெளியே வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேஃப்டி வால்வ் மாற்றிடலாம். பாருங்கள், இதில் ஹோல் இருக்குது, இது ஹோல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே ஒரு கேஸ்கட் லப்பர் இருக்கும், அதை மறக்காமல் போட்டு டைட் வச்சுக்கோங்க. இது ஒரு 20 ரூபாய்க்குள்ளே வருங்க. விசில் பைப்பும் விசிலும் சேர்த்து ஒரு 70-75 ரூபா வருங்க. நல்லா டைட் வச்சுக்கோங்க. ரப்பர் பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ குக்கர் வச்சு நிலத்தில் மட்டமான இடத்துல வச்சு ஆட்டினோம்னா தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுதுங்க. அதை பார்த்திங்கன்னா இது மாதிரி மட்டமாக ஒரு பலகை எடுத்து தட்டிக்குங்க. முதல்ல வெளிப்பக்கமாக தட்டிட்டு அடுத்து கீழே மட்டமாக ஒரு பலகை வச்சு அது மேலே உள் சைட்லேருந்து ஒரு பலகை வச்சு தட்டுங்க. உங்களுக்கு மட்டமாகிடும். இந்த மாதிரி வீங்கி போகிறதுனாலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விசில் சரியாக வராதுங்க. அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா கேஸ்கட் மாட்டி விட்டு அந்த குக்கர் பைப்பில் நான் இப்போ பம்ப் மூலிமா காற்றை நிரப்புறேன். நல்லா நிரப்பிட்டு கப்புன்னு அடைச்சி பிடிச்சி ஒரு அகலமான குண்டாவில் தண்ணியை ஊற்றி நான் பஞ்சர் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறேன். பாருங்கள், சுற்றியும் காற்று லீக் ஆகுது. இதனால தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா விசில் சரியாக வரதில்லை. விசில் பைப் மாற்றிருப்பீங்க, கேஸ்கட் மாற்றிருப்பீங்க, இந்த லீக்கேஜ் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூடியுடைய மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த லாக்கை ஒரு கட்டை சுற்றிலையோ அல்லது சின்ன சுற்றிலையோ லைட்டாக தட்டுங்க. ரொம்ப தட்ட வேண்டாம், சும்மா ஒரு 1 mm 1.5 mm உள்ளே போகிற மாதிரி தட்டிக்குங்க. ஒரு நூல் அளவுக்கு உள்ளே போகணுங்க. அதுக்கு அடுத்தது குக்கரை கமுத்தி வச்சு அந்த சைடில் இருக்கிற அந்த லாக் பார்த்திங்கன்னா தட்டுங்க மட்டமாக. அது மேல் நோக்கி விரிஞ்சிருக்கும் ப்ரெஷரில். அதுக்கு பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி தட்டணும். இது மாதிரி ரொம்பவுமே தட்ட வேணாங்க. இந்த மாதிரி மட்டமான பலகை வச்சு லைட்டாக தட்டுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 mm 1 mm கீழ் வாங்கி போகணுங்க. அவ்வளோதாங்க வேலை. இப்போ கேஸ்கட் லப்பர் போட்டுவிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு விசில் 1 நிமிஷம் கழிச்சு எடுங்க. இதில் காற்று வந்தால் விசில் பைப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மீண்டும் காற்று நிரப்பி செக் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட காற்று லீக் ஆகலைங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு விசில் பர்ஃபெக்டாக வருங்க. குறிப்பிட்ட சமயத்தில் கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு வேக்காடு கிடைக்கும். சரியான சமயத்தில் சமைக்க முடியும். இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கர் மேலே பழி சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமையல் லேட் ஆகும், வேக்காடு சரி வராது, குழஞ்சி போய்டும். இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கர் பர்ஃபெக்டாக இருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த குக்கர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா.